चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। 4/3/69 ஹோலி பண்டிகையின் சுப வேளையில் இன்று உங்களுக்கு விசேஷமான ஹோலி பண்டிகையா என்ன? ஹோலி பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்படுகின்றது? ஹோலி கொண்டாட தெரியுமா? சங்கம யுகத்தின் ஹோலி பண்டிகை எது? நிகழ்கால நாடகத்தின் காட்சி அனுசாரமாக ஹோலி பண்டிகையை எவ்வாறு கொண்டாடுவீர்கள்? நிகழ்காலத்தில் எத்தகைய ஹோலி பண்டிகை கொண்டாட வருவதற்கான அவசியம் உள்ளது? ஹோலியில் சில விஷயங்கள் செய்ய வேண்டியதாக உள்ளது. வர்ணப்பொடி பூசுகின்றனர், பழையவை எரிக்கப்படுகின்றன, கூடவே அலங்காரமும் செய்யப்படுகின்றது. மேலும் சிலவற்றை அழிக்கவும் வேண்டியுள்ளது. எனவே விஷயங்கள் ஹோலியில் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தும் இந்த சமயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதை எரிக்க வேண்டும், எதை அழிக்க வேண்டும், என்ன வர்ணப்பொடி பூச வேண்டும், மேலும் என்ன அலங்கரிக்க வேண்டும், இவை அனைத்தையும் செய்வதையே கொண்டாட்டம் என்று சொல்லப்படுகின்றது. ஒருவேளை இந்த 4 விஷயங்களில் ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் கொண்டாட்டம் என சொல்ல இயலாது. ஹோலி பண்டிகை தினங்களில் மிக அழகாக அலங்கரிக்கின்றனர். எவ்வாறு அலங்கரிக்கின்றனர்? தேவதைகளுக்கு சமமாக அலங்கரிக்கின்றனர். நீங்கள் அனைவரும் அலங்காரம் செய்தவர்களாக இருக்கிறீர்களா? அலங்காரத்தில் ஏதும் குறையில்லையே. அலங்காரத்தில் முக்கியமாக ஹோலியின் அலங்காரம் எது? பொம்மைகள் உருவாக்கும் பொழுது முதலில் நெற்றியில் பல்பு வைக்கின்றார்கள். இதுவும் கூட இந்த சமயத்தில் உள்ளதையே பின்பற்றப்படுகின்றது. நெற்றியில் ஆத்ம தீபத்தை ஏற்றுவதே சங்கமயுகத்தில் உங்களுடைய முக்கியமான அலங்காரமாகும். இதன் அடையாளமாக பல்ப் எரிக்கின்றனர். ஆனால் இவை அனைத்து விஷயங்களும் நடைபெறுவதற்கு ஹோலியின் அர்த்தத்தை நினைவில் கொள்ள வேண்டும். ஹோலி என்றால் நடந்தவை அனைத்தும் நடந்து முடிந்து விட்டன. என்ன காட்சி நடந்ததோ அது நடந்து முடிந்து விட்டது, கடந்து விட்டது. தற்சமயம் இந்த ஹோலியினுடைய, அதாவது நாடகம் என்பது ஒரு கேடயம் என்ற முக்கியமான விஷயத்தில் கவனம் வைக்க வேண்டும். அந்த அளவிற்கு உறுதி ஆகும் பொழுதே வர்ணம் கூட உறுதியாக ஒட்டிக்கொள்ளும். ஒருவேளை ஹோலியின் அர்த்தத்தை வாழ்வில் கொணரவில்லை எனில் வர்ணம் சரியாக ஒட்டாது. வர்ணம் உறுதியாக ஒட்டுவதற்கு ஒவ்வொரு நேரமும் எது கடந்துவிட்டதோ அது நடந்து முடிந்துவிட்டது என எண்ணுங்கள். அத்தகைய ஹோலி கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களா? அல்லது அவ்வப்பொழுது நாடகத்தின் காட்சியை கண்டு சிறிது எண்ணங்கள் கடையப்படுகிறதா? ஞானத்தை கடைவது வேறு விஷயம். ஆனால் நாடகத்தின் காட்சியை கண்டு ஏன், என்ன, எப்படி என்று சிந்திப்பது என்பது எதை கடைவதாகும்? தயிரை கடையும் போதே வெண்ணெய் வெளிப்படுகிறது. ஒருவேளை தண்ணீரை கடந்தால் என்ன வெளிப்படும்? ஒன்றும் வெளிப்படாது. முடிவில் ஒன்று களைப்பு ஏற்படுகின்றது, அடுத்தது நேரம் வீணாகின்றது. ஆகையால் அது தண்ணீரை கடைவதாகும். அத்தகைய கடைதலுக்கு பதிலாக ஞானத்தை கடைய வேண்டும். சாகார உருவத்தில் இறுதி தினங்களில் சேவைக்கான முக்கிய யுக்தி என்ன சொல்லப்பட்டது? முற்றுகையிட வேண்டும். வார்த்தை மூலம் சேவை என்ற ஒன்றும் அவ்யக்த கவர்ச்சி என்ற மற்றொன்றுமாகிய இரட்டை முற்றுகை இட வேண்டும். தானும் வெளிவர இயலாது, பிறரும் வெளிவர இயலாதபடி அத்தகைய முற்றுகை இட வேண்டும். முற்றுகையிடுவதற்கான முறை இதுவரை பயிற்சியில் தென்படவில்லை. அருங்காட்சியகம் உருவாக்குவது எளிதாகும். அருங்காட்சியகம் உருவாக்குவது ஒன்றும் முற்றுகையிடுவது ஆகாது. ஆனால் தனது அவ்யக்த ஈர்ப்பினால் அவர்களே ஈர்ப்பதே
முற்றுகையிடுவதாகும். அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதா? தற்பொழுது சேவைக்காக சமயம் கூட அதிகம் கிடைக்காது. உங்களுடைய சேவையில் தடங்கள் ஏற்படும்படி பிரச்சனைகள் வரும். அதனால் கிடைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் யாருக்கு எவ்வளவு சேவை செய்ய வேண்டுமோ அதை அதிகத்திலும் அதிகமாக செய்துவிடுங்கள். இல்லாவிடில் சேவைக்கான சமயமும் முடிந்துவிடும், அதாவது கடந்துவிடும். ஆகையால் தற்பொழுது தன்னைத்தானே அதிகத்திலும் அதிகமாக சேவையின் பந்தனத்தில் பிணைக்க வேண்டும். இந்த ஒரு பந்தனத்தின் மூலம்தான் அநேக பந்தனங்கள் அழிந்து போகின்றன. தன்னைத்தானே ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். பிறர் சொல்லி ஈடுபடக்கூடாது. பிறர் சொல்வதால் என்ன ஆகும்? பாதி பலன் கிடைக்கும். ஏனெனில் யார் சொன்னார்களோ, தூண்டுதல் கொடுத்தார்களோ அவருக்கும் பங்கு ஏற்பட்டு விடுகிறது. கடைசியில் ஒருவேளை 2 பங்குதாரர்கள் இருக்கிறார்கள் என்றால் பங்கீடு செய்யப்படுகிறது இல்லையா? ஒருவர் இருக்கிறார் எனில் அவரே எஜமானராக இருப்பார். ஆதலால் ஒருவேளை எவரேனும் சொல்லி செய்தால் அக்காரியத்தில் பங்கீடு ஆகிவிடுகிறது. மேலும் தானாகவே எஜமானராகி செய்தால் முழு சொத்தினுடைய அதிகாரி ஆகிவிடுகின்றனர். ஆகையால் ஒவ்வொருவரும் எஜமானராகி செய்ய வேண்டும். எனினும் எஜமானத்தன்மையின் கூடவே குழந்தை தன்மையும் முழுமையாக இருக்க வேண்டும். அவ்வப்பொழுது எஜமானராகி எழுச்சி அடைகின்றனர், அவ்வப்பொழுது குழந்தையாகி விட்டுவிடுகின்றனர். அதனால் விடவும் கூடாது, பிடித்து கொள்ளவும் கூடாது. பிடித்து கொள்வது என்றால் பிடிவாதத்தோடு பிடித்து கொள்ளக்கூடாது என்பது பொருள். ஏதாவது ஒரு பொருளை ஒருவேளை மிக அழுத்தி பிடித்தால் அந்த பொருளின் ரூபம் மாறிவிடுகிறது இல்லையா? மலரை அழுத்தி பிடித்தால் என்னவாகும்? பிடிக்க வேண்டும், ஆனால் எந்த அளவு, எவ்வாறு பிடிக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பிடித்தால் மாட்டிக்கொள்கின்றனர், அல்லது விட்டுவிட்டால் முற்றிலுமாக விட்டுவிடுகின்றனர். இவை இரண்டையும் சமமாக ஆக்குவதே முயற்சி செய்வதாகும். யார் எஜமானர் மற்றும் குழந்தை ஆகிய 2 விதத்திலும் நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களை முக்கியமாக ஒன்று படைப்பு, அதன் கூடவே நிரகங்காரி, பணிவு மற்றும் அன்பு சொரூபம் ஆகியவற்றை கொண்டு அறியலாம். இந்த 4 விஷயங்களும் அவர்களுடைய ஒவ்வொரு நடத்தையிலும் தென்படும். ஒருவேளை இவை 4இல் ஏதாவது குறை இருக்கிறதெனில் நிலையில் ஏதோ குறை இருக்கிறது. நல்லது, நீங்களும் ஹோலி கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? அங்கு செய்தி பெற்ற வந்தவுடன் ஒரு விளையாட்டு விளையாடப்பட்டது. என்ன விளையாட்டு விளையாடப்பட்டது? புத்தி என்ற விமானம் உள்ளதுதானே. புத்தி என்ற விமானம் திவ்ய திருஷ்டியை விட மேன்மை வாய்ந்தது. இங்கேயே அது இருக்கவே முடியாது. இன்று மகிழ்ச்சி நிறைந்த தினம் இல்லையா? சந்தேஷிகள் வதனம் வந்தடைந்தனர். சாக்கார தந்தையோ மறைக்கப்பட்டிருந்தார். மிகுந்த அழகு பொருந்திய மலர்களால் ஆன மாலை ஒன்று உருவாக்கப்பட்டு இருந்தது. அதன் உள்ளே சாக்கார தந்தை மறைந்திருந்தார். தொலைவில் இருந்து காணும் பொழுது மலைதான் தென்பட்டது. சந்தேஷி வந்த பொழுது சாக்கார தந்தையை காணவில்லை. மிகவும் தேடினார், ஆயினும் புலப்படவே இல்லை. ஒளிந்து கொள்ளும் விளையாட்டு விளையாடுகின்றனர் இல்லையா? அத்தகைய விளையாட்டை கண்டனர். திடீரென மலர்களுக்கு நடுவில் சாக்கார தந்தை அமர்ந்திருப்பது தெரிந்தது. அக்காட்சி மிகவும் நன்றாக இருந்தது. நல்லது. பிறகு அவ்யக்த பப்ததா ஒவ்வொருவருக்கும் அமிர்தம் அளித்து போகு கொடுத்து கொண்டு இருந்தார்கள். மேலும் ஒவ்வொருவருடன் சந்திப்பும் செய்து கொண்டிருந்தார்கள். விசேஷமாக அருங்காட்சியகத்தில் இருப்பவர்களுக்கு அருங்காட்சியகத்திற்குள் யார் வந்து பார்த்தாலும் பார்த்த உடனேயே ஈர்க்கப்பட்டு விட வேண்டும். அத்தகைய அருங்காட்சியகத்தை தனது அவ்யக்த கவர்ச்சியின் மூலம் உருவாக்குங்கள் என அறிவுறுத்தி கொண்டிருந்தார்கள். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वर्षा मिलेगा तुमको। ओम शांति।